அதிர்ஷ்டம் தருமே. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு. எஸ்ஐஆருக்கு பின்பு நடந்த இந்த தேர்தலில் வாக்கு சதவீதமே மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருப்பதை பார்க்க முடியுது. இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததற்கு காரணமே நான் தான், என்னுடைய வேவு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தனக்குத்தானே தம்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தேர்தலில் எப்படி நம்ம தோத்து போயிடுவோம் அப்படின்றத தெரிந்து கொண்டு தேர்தல் நேரங்களில் நடந்த அத்தனை சம்பவத்திற்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது கடைசி வரைக்கும் பழி போட்டு கொண்டே இருந்தார். இன்னொரு பக்கம் அதிமுக வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. பொதுவாக வாக்கு சதவீதம் அதிகமாகவே அது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில மக்கள் பொங்கி எழுந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றத காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த வாக்கு சதவீதம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? வாக்கு சதவீதம் என்பது கூடியிருப்பது உண்மைதானா? அப்படி கூடியிருந்தால் யாருக்கு அது சாதகமாக போய் முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. எஸ்ஐஆருக்கு பின்பு நடந்த இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் என்பது கண்ணா பின்னான்னு கூடியிருக்கு. இந்த வாக்கு சதவீதம் கூடியதற்கு காரணமே புதிதாக வந்த தாவேக்கா அப்படின்ற கட்சி தான். ஒரு விரல் புரட்சி விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வேற யாராவது சொன்னாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் தனக்குத்தானே சொல்லிக்கிறார். அவர் என்ன அறிக்கையில் சொல்றாரு அப்படின்னா, இதுவரை பெருவாரியான மக்கள் வாக்களிக்க போகாத மக்கள் கூட இந்த முறை வாக்களிக்க போயிட்டாங்களாம். பூத்தில் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சான். அதனால தான் பார்த்தீங்கன்னா 85% வாக்கு சதவீதம் வந்திருக்கு. வரலாறு காணாத வாக்கு சதவீதம் இது அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு காரணமே நான் தான், என் குட்டீஸ் நண்பா நண்பீஸ் அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்லாம் அவர் பதிவு போட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த வாக்கு சதவீதம் கூடியதற்கு விஜய் வேவ் தான் காரணமா, இல்லை எஸ்ஐஆரா, இல்லை ஆளுங்கட்சிக்கு மீதான எதிர்ப்பு அலையால மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் டேட்டாவோட பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உருவான இந்த 85.15% மிக முக்கியமான காரணம் எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அதற்கு பின்பு நடந்த முதல் தேர்தல் இது. இந்த தேர்தலில் நம்மளுடைய முதல் வாக்கை பதிவு பண்ணிடணும், இல்லைன்னா நமக்கு ஓட்டர் ஐடி இல்லாமல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இயல்பாகவே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்ததை பார்க்க முடிஞ்சு. நீங்கள் மேற்கு வங்கத்திலையும் அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மேற்கு வங்க வாக்காளர்கள் அத்தனை பேருமே அடிச்சு பிடிச்சி ட்ரெயின் ஏறி மேற்கு வங்கத்துக்கு போவதை பார்க்க முடிஞ்சு. இதற்கு காரணம் என்னன்னா, எஸ்ஐஆருக்கு பின்பு ஒரு முறையாவது நம்மளுடைய வாக்கை செலுத்திடணும், அதுவும் முதல் தேர்தலில் செலுத்திடணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் மக்களுக்கு இயல்பாகவே இருந்துச்சு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 71 லட்சம் வாக்காளர்களை இந்த எஸ்ஐஆர்லேருந்து நீக்கிட்டாங்க. அதில் இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், அல்லது ஓட்டு இருந்தும் கூட ஓட்டு போட முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே அதில் இருக்குது. இப்போ இந்த 71 லட்சம் பேரை நீக்கிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக தேர்தலில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால இந்த சதவீதம் என்பது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 71 லட்சம் பேரும் இந்த வாக்காளர்களில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா, மொத்த வாக்காளர்களில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 85% அப்படின்றது மீண்டும் 73% மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியான குரேஷி அவர்கள் தன்னுடைய பார்வையை வைக்கிறார். அப்போ அந்த 71 லட்சம் பேரை நீக்கியது அப்படின்றது சதவீதத்தில் கூடியிருப்பதற்கான காரணத்தை காட்டுது. இன்னும் சிம்பிளா சாமானிய மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல 70 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்றதும், 80 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ரூம்ல 70 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்றதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டுலையுமே 70 பேர் தான். ஆனால் ரூம் சைஸ் என்பது 100 பேர், இங்கே ரூம் சைஸ் என்பது 80 பேர். அப்போ அதை டிவைட் பண்ணி வாக்கு சதவீதமாக மாற்றும் போது இந்த ரூமில் இருக்கக்கூடிய 70 பேர் என்பது அதிகமான சதவீதமாக காட்டப்படும், இந்த ரூமில் இருக்கக்கூடிய அதே 70 பேர் என்பது கம்மியான சதவீதமாக காட்டப்படும். இதுதான் இந்த வாக்கு சதவீதத்தில் இருக்கக்கூடிய எளிமையான கணக்கு. இந்த கணக்கு புரியாம தான் விஜய் அவர்கள் இது வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம், அது என்னால தான், என்னுடைய வேவ்னால தான் அப்படின்றாரு. சரி, இவருடைய வேவ் அப்படின்னா இவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அந்த மாதிரி நடந்திருக்கணும்ல, அந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி இந்த பெரம்பூர் தொகுதியை நம்ம எடுத்தோம். பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு 3,15,942 வாக்குகள் இருக்கு. இதில் பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,777,000 வாக்குகள், 63.55%. சரி, இப்போ விஜய் போட்டிடுறாரு, வேவ் பயங்கரமாக கூடி இருக்கணும்ல, வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா 89.55%. சரிப்பா, வாக்கு சதவீதம் 63லேருந்து 90% கிட்ட போயிருக்கே, அப்போ விஜய் வேவ் தானே, நிறைய பேர் வாக்களிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் அதுதான் தப்பு. ஏன்னா எஸ்ஐஆருக்கு பின்பு 2026 பெரம்பூர் தொகுதியில் வாக்காளருடைய எண்ணிக்கை 2,26,296 குறைஞ்சு போச்சு. இதில் வாக்களித்த மக்கள் பார்த்தீங்கன்னா 2,03,000 பேர் தான். அதாவது 2021 தேர்தலில் வாக்குப்பதிவு பண்ண வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ? 2,777. 2026 பதிவான வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ? 2,03,000. அப்போ 2,200 ஓட்டு தான் அதிகமாக இருக்கு. இப்போ 2,200 ஓட்டு தான் விஜயோடைய வேவா? இவ்வளவுதான் அதிகமான பொதுமக்களை வர வைக்க முடிஞ்சா? இப்போ புரியுதா? விஜய் வேவுன்றது ஒன்றும் கிடையாது, வாக்கு செய்த எப்படி கூடுச்சு அப்படின்றது புரியுதா? அப்போ எஸ்ஐஆர்ல மட்டும் பெரம்பூர் தொகுதியில் 70,000 பேரை நீக்கி இருக்கிறாங்க. அந்த 70,000 பேரை மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையில் நீங்க போய் சேருங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த 89% 65% மாறிடும். இதுதான் எளிமையான கணக்கு. இதில் எஸ்ஐஆர்னால தான் இந்த வாக்கு சேதம் என்பது கூடியிருக்கு. இப்போ விஜய்னால தான் தமிழ்நாட்டில் வாக்கு சேதம் கூடியிருக்கு அப்படின்னா அவருடைய தொகுதியும் அதை காட்டலை. கூடுதலாக மேற்கு வங்கத்தில் 90% வாக்கு சேதம் தாண்டி இருக்கு. இது வரைக்கும் மேற்கு வங்கத்தில் அப்படி பதிவானதே கிடையாது. அவள் 90% கூடியதற்கு காரணம் அங்கேயும் விஜய்னால தானா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லை விஜய் போல அங்கே ஒரு நடிகர் புதுசாக அரசியல் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ இயல்பாகவே எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ரோல் மிகப்பெரிய அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு. வாக்காளர்கள் முதல் தேர்தல் அப்படின்றதுனால உடனடியாக வாக்கை பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. கூடுதலாக ஓட்டு போடாதவர்களுடைய நிறைய பேரோட நீக்கம் என்பது பட்டிருப்பதனால மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால தான் இந்த சதவீத கணக்கு என்பது இருக்கு. பெரம்பூர் தொகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நீ எடுத்துக்கொண்டாலும் கூட அதிகமான வாக்காளருடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பமாக இருக்கு. உதாரணத்துக்கு 2016 தேர்தலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சென்ற தேர்தலை காட்டிலும் அந்த தேர்தலில் 66 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டாங்க, மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக. அப்போ 2021 பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சு போச்சு. அதற்கு காரணம் கூட கொரோனா அப்படின்னு சொல்லலாம். 2026 விஜய் வேவ் உண்மையிலே இருக்கு அப்படின்னா 2016 காட்டிலும் இந்த முறை அதிகமான வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கணும்ல. ஆனால் எவ்வளவு பேர் தெரியுமா ஓட்டு போட்டிருக்கிறாங்க? அதிகமாக வெறும் 29 லட்சம் பேர் தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ சென்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் 29 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் 2016 சென்ற தேர்தலை காட்டிலும் அந்த தேர்தலில் 66 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 2016 விஜய் தேர்தலில் போட்டிட்டாரா? விஜய் வேவ் அப்போ இருந்துச்சா? வேவ் இல்லாமையே அதிகமான வாக்காளர்கள் அப்போ ஓட்டு போட்டாங்களே, ஏன் இப்போ அந்த வாக்காளர்கள் ஏன் அதிகமாக வரல? அப்போ அதிகமாக வரலன்னு தெரிஞ்சாவே விஜய் வேவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற முடியுதா? சரி, இப்போ அதிமுக கணக்கு வருவோம். அவங்க என்ன சொல்றாங்க, அதிகமான வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, சதவீதம் கூடியிருக்கு அப்படின்னாவே இங்கே ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய வெற்றி தான், தனக்கான வெற்றி தான் வரப்போகுது அப்படின்றாங்க. அதுக்குமே இந்த 2016 தேர்தலே சாட்சியாக இருக்கு. 66 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ வாக்குகள் அதிகமாக போட்டாலோ, வாக்கு எண்ணிக்கை சதவீதம் என்பது அதிகமானாலோ ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுக்கே வர முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1977 தேர்தலில் அவர் ஜெயிக்கிறார், எதிர்கட்சியாக இருந்து அவர் ஜெயிக்கிறாரு, முதன் முறையில் அவர் ஜெயிக்கிறார். அப்படின்னா அப்போ வாக்கு சதவீதம் கூடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அதாவது முந்தைய தேர்தல் 71 தேர்தலில் இருந்த 72% வாக்கு அப்படின்றது எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது 1977 61.58 குறையுது. அப்போ எவ்வளவு சதவீதம் குறையுது? 11% கிட்ட குறைஞ்சிருக்கு. ஆனாலும் ஆளுங்கட்சி அங்கே ஆட்சிக்கு வரல, எதிர்கட்சி தான் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கு. 1984 தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் என்பது கூடுது. ஆனால் மீண்டும் ஆளுங்கட்சியான எம்ஜிஆர் தான் அங்கே ஆட்சிக்கு வராது தவிர எதிர்கட்சியான கலைஞரான திமுகவால் அங்கே வர முடியல. 1989, 91, 96, 2001 இந்த தேர்தலில் அத்தனையுமே ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சி மாறி இருக்கு. ஆனால் எல்லா தேர்தலையும் வாக்கு சதவீதம் என்பது குறைஞ்சிருக்கு. வாக்கு சதவீதம் குறைஞ்சும் கூட ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. வாக்கு சதவீதம் அதிகரித்தும் கூட ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் ஆளுங்கட்சியே வந்திருக்கு. அப்படின்றப்போ இந்த வாக்கு சதவீதம், வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, இதை வச்சு மட்டுமே ஒரு தேர்தலுடைய முடிவை நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியாது. இப்போ எதை வச்சு பண்ண முடியும்? எவ்வளவு முனை போட்டிகள் இருக்கு அப்படின்றதா இங்கே ஃபேக்டராக இருக்கு. இப்போ 2016 மும்முனை போட்டி அப்படின்னு இருந்துச்சு. 3 கூட்டணி கட்சிகளுமே தங்களுடைய வாக்காளர்களை அதிகமாக போலிங் பூத்துக்கு கொண்டு வரணும், நமக்கு ஆதரவாக ஓட்டு போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு முயற்சியை பண்ணாங்க. அதனால தான் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு வாக்காளருடைய எண்ணிக்கை கூடுச்சு. அப்படி கூடுனது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போய் முடிஞ்சு. அதே கதை தான் இப்போ 2026 தேர்தலுக்கு வருது. இப்போ 4 முனை போட்டி அப்படின்றது 4 பேருமே மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. திமுக, அதிமுக,
நாம் தமிழர் கட்சி, விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே மக்கள் மன்றத்தில் வாக்குகளை மிக தீவிரமாக தான் கேட்டாங்க. 4 பேருமே தங்களுடைய வாக்காளர்களை போலிங் பூத்து கொண்டு போவதற்கான முயற்சிகளை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ 2016 என்ன ரிசல்ட் வந்ததோ அதே ரிசல்ட்டு தான் 2026 வரப்போகுது. அப்போ மீண்டும் திமுகவுடைய ஆட்சி தான் வரப்போகிறது அப்படின்றது தான் இந்த வாக்கு சதவீதம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இந்த விஷயம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரிஞ்சதுனால தான் தேர்தல் நடப்பதற்கு ஒரு நாள் முன்புல இருந்தே திமுக மீதும் முதலமைச்சர் மீதும் பழி போடக்கூடிய செய்தியை பரப்ப ஆரம்பிக்கிறார். தோல்விக்கு ஏதாவது ஒரு காரணத்தை இடணும்ல. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் அவர் எந்த விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா, போக்குவரத்து வசதியை செஞ்சு தரல, முதலமைச்சர் இப்பவும் சில அதிகாரிகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, ஸ்டாலின் அவருடைய பயத்தின் வெளிப்பாடு தான் பேருந்து வசதி கம்மியாக மாறினதுக்கு காரணம் அப்படின்றாரு. பொதுவாகவே ஒவ்வொரு பண்டிகையின் போதும் பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி சிக்கல்கள் அப்படின்ற பிரச்சனை என்பது எழதான் செய்யும். ஆனாலும் பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், இன்னப்புற பண்டிகைகளாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே மக்களுக்கான வசதியை செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருந்துச்சு. குறிப்பாக போக்குவரத்து அமைச்சரான கூடிய சிவசங்கர் அவர்கள் நேரடியாக பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து பேருந்துகளை ஆய்வு பண்ணி மக்களுடைய குறைகளை சரி பண்ணி எல்லா மக்களுமே வீட்டுக்கு போவதற்கான வழிவகையை அவர் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த முறை சிவசங்கர் அவர்களுக்கு பவர் இருக்கா? கிடையாது. அவரால் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட முடியுமா? போட முடியாது. போட்டால் தேர்தல் விதி மீறலாக மாறும். தேர்தல் விதி மீறல் அப்படின்றதுனால அதை அவங்களால செய்ய முடியாது. அதிகாரமும் இல்லை, புதிய ஜியோவும் போட முடியாது. அப்போ யாரை செஞ்சுருக்கணும்? தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க? இந்த விஜய், எடப்பாடி பழனிசாமி இவர்களால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை அதிகார பீடமே மாற்றப்பட்டுச்சா இல்லையா? நீங்கள் தலைமைச் செயலாளர்லேருந்து, உள்துறை செயலாளர்லேருந்து, டிஜிபிலேருந்து, கமிஷனர்லேருந்து அத்தனை பேரையும் மாற்றி அமைச்சாங்க. அப்போ ஏற்கனவே இவ்வளவு மக்கள் இவ்வளவு பேர் போவாங்க அப்படின்ற அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் மாற்றி விட்டு புதிதாக அதிகாரிகளை போட்டால் எவ்வளோ பேர் எத்தனை பேர் பயணிப்பாங்க அப்படின்ற கால்குலேஷனை அவங்க போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அரசாங்கமாவது மக்கள் அவதிப்பட்டாங்க அப்படின்னா நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படின்ற பயந்துக்கிட்டு அமைச்சர்களை அனுப்பி அதிகாரிகளை வந்து புஷ் பண்ணி அவங்க முன்கூட்டியே பல்வேறு திட்டமிடுதலை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்டலாம் ஓட்டு கேட்டு போனோம், அந்த மக்கள் கோபம் அடைஞ்சாங்க அப்படின்னா நமக்கான ஆதரவு என்பது கிடைக்காது என்பதற்காகவே அரசாங்கம் மிக வேகமாக அந்த இடத்துல செயல்படும். அதிகாரிகள் செயல்படுவாங்களா? ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால் கூட நம்மளை எப்படி அலைய விடுவாங்க? அந்த அதிகாரிகள்கிட்ட முழு பொறுப்பை ஒப்படைச்சோம் அப்படின்னா, அதுவும் விஜயாலையும் எடப்பாடி பழனிசாமியாலையும் எல்லா பேரும் மாற்றப்பட்டு அந்த துறை அனுபவமே இல்லாதவர்கள்லாம் மேலிடத்துல அதிகாரம் போடக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா மாற்ற முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் பாருங்க, அவ்வளோ பேருக்கு பேருந்து வசதி என்பது கிடைக்காம போயிருக்கு. திமுக அரசு இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனை வரலை. ஆனால் அதிகாரிகள் கிட்ட கையில் போன பிறகு, தேர்தல் ஆணையம் கிட்ட கையில் போன பிறகு நிர்வாகம் எப்படி ஸ்தம்பிச்சு போது பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அனுபவசாலிகள் ஏன் இந்த நிர்வாகத்தை, தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் இதுதான். பல்வேறு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தாலேயே ஒரு பேருந்து வசதியை செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய அந்த அதிகார பீடத்தை தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால நிர்வாகம் பண்ண முடியுமா? முடியாது என்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கு. அப்ப இங்கே தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையர்கள் பண்ண தப்ப அப்படியே முதலமைச்சர் மீது பழிய போட ஆரம்பிக்கிறார் ஆதவ். இது முதற்கட்டமா தேர்தலில் மக்கள் ஓட்டளிப்பதை பார்க்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி வெள்ளை சட்டை, காப்பி கலர் பேண்ட்டை போட்டுக்கிட்டு விஜய் மாதிரியே எல்லாரும் வருவாங்க நினைச்சா பெருசா வரவே இல்லை. தாவேக்காவுடைய பூத் ஏஜென்ட்களே பார்க்க முடியல. அவங்க மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடம், மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் அப்படியாவது ஏதாவது பணியாற்றுறாங்களா கேட்டால் கிரவுண்டில் அதுவும் இல்லை. எல்லாமே ஆன்லைன். வாக்கு சதவீதம் கூடிருச்சு, விஜய் வேவ் அப்படின்னு சொல்லி தான் போட்டுக்கிட்டு இருக்கானே தவிர கிரவுண்டில் யாரையும் காணோம். அப்போ கிரவுண்டில் ஆளை காணோன்னே அதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பழி போடுறாரு இந்த ஆதவ். எப்படி பழி போடுறாரு? 12 மணிக்கு மேலே போலீஸ்காரவங்க இந்த இளைஞர்களையும் பெண்களையும் ஓட்டு போட விடாமல் தடுத்துட்டாங்க. எப்படி பேருந்து பயணத்தில் வாக்காளர்களை ஓட்டு போட விடாமல் தடுத்தாங்களோ அதே மாதிரி 12 மணிக்கு மேலே தடுத்துட்டாங்க அப்படின்றாரு. இப்போ பேருந்தில் ஓட்டு போடணும்னு கிளம்பி வந்தவங்க யாருமே அதிமுக ஓட்டு இருக்காதா? திமுக ஓட்டு இருக்காதா? நாம் தமிழர் கட்சி ஓட்டு இருக்காதா? அப்போ அவங்களுக்கு அது பாதிப்பு தானே ஏற்படுத்தும். அது தன்னைத்தானே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயல் ஆளுங்கட்சி செய்யுமா? இவர் எப்படி 12 மணிக்கு மேலே வரவங்களை தடுக்கிறதுலாம் தாவிக ஓட்டுன்றாரு? எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? அப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். கடைசி வரைக்கும் தேர்தலுடைய எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதறல் ஆதவுக்கு. என்னன்னா பயம், திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா விஜயை கூட விட்டுருவாங்க, ஆனால் நம்மளை விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வாய் அதிகமாக பேசிட்டோம், நம்மளை எப்படியும்
அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேசின பேச்சுக்கு எல்லாம் தண்டனையை கொடுத்துருவாங்க அப்படின்றது தெரிஞ்சனால பயத்தினால அவர் கண்ட மணிக்க பேச ஆரம்பிச்சிட்டார். தோல்விக்கு காரணத்தை இப்போதே சொல்லி விடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த ஆதவ அர்ஜுனா. அவர் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும், விஜய்க்கு ஆதரவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனாவுடைய கதறல்களே அதற்கு சாட்சியாக இருக்கு. தாவேகா இந்த தேர்தலோடு சோழி முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அப்போ வாக்கு சதவீதம் அதிகரிப்பாக இருக்கட்டும், வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரிப்பாக இருக்கட்டும், வாக்கு சதவீதம் அதிகரிச்சா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பலையா அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கே தவிர தாவேகானாலேயோ அதிமுகனாலேயோ இந்த தேர்தலில் எதையும் இந்த தேர்தலில் அவங்களால மாற்ற முடியல அப்படின்றதான் யதார்த்த கள நிலவரம். அப்போ தேர்தல் முடிஞ்ச ஒரே நாளில் இந்த வாக்கு சதவீதத்தை வச்சே இந்த தேர்தலில் வெற்றி பெறப்போவது திமுக தான் அப்படின்றதை நம்மளால உறுதியிட்டு சொல்ல முடியும். நன்றி.